ஆக கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இந்த நாளில் கூடி கர்த்தரை முழு உள்ளத்தோடு தொழுது கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் மிக மிக ஆச்சரியமான சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து இந்த நாளின் சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத சத்தியத்தின் தலைப்பானது 5 அப்பம் 2 மீன்கள் 1,44,000 பேரும் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 5 அப்பம் 2 மீன்கள் அந்த அற்புதத்தில் 1,44,000 பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நாளிலே கருத்தாக தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே நாம் தியானிக்கிற இந்த மகத்துவமான சத்தியத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஒரு விறகு வெட்டி ஒருவர் இருந்தார். கடுமையாக பகலெல்லாம் வேலை செய்வார். அவர் கடினமாக வேலை செய்வதினாலே அவர் எப்பொழுதும் சொல்லுவார், ஆதாம் செய்த பாவத்தினாலே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். இந்த ஆதாம் ஏன் தான் இப்படி பாவம் செய்தானோ தெரியலையே. அவன் செய்த பாவத்தினாலே நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேன், இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், விறகு வெட்டி சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கிறதே என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி அழுத்து கொள்வான். ரொம்பவும் மன கஷ்டப்படுவான். இதை அந்த விறகு வெட்டியினுடைய முதலாளி கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் எப்படியாவது இவனுக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆதாமை குறை சொல்லி கொண்டிருக்கிறானே, ஆதாம் செய்த பாவத்தினால் இப்படி கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லுகிறானே, அதனால இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நினைத்து ஒரு நாள் ஒரு அட்டைப்பெட்டிக்குள் ஒரு சுண்டலியை பிடித்து அந்த அட்டைப்பெட்டியில வைத்து அதை ஒரு மேஜையின் மேல கவுத்து வைத்தான். அந்த விறகு வெட்டியை அழைத்தான். இந்த அட்டைப்பெட்டியை நீ ஒரு நாளும் திறக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தான். இந்த விறகு வெட்டிக்கு ரொம்ப ஆர்வம். அப்படி என்ன அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள இருக்கிறது, முதலாளி எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு என்று அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவன் என்ன செய்து விட்டான், அந்த அட்டைப்பெட்டியை திறந்து விட்டான். திறந்த உடனே அந்த சுண்டலி ஓடிவிட்டது. முதலாளி வந்தார். அந்த அட்டைப்பெட்டி அங்கே இருக்கிறதா என்று பார்த்தார், இருந்தது. ஆனால் அதுக்குள் சுண்டலி இல்லை. உடனே அந்த விறகு வெட்டியை அழைத்து கேட்டார், என்ன நடந்தது என்று கேட்டார். பொழுது நான் அந்த அட்டைப்பெட்டியை திறந்து என்ன இருக்கிறது என்று பார்த்தேன், அதுக்குள்ளே சுண்டலி இருந்தது, ஓடிவிட்டது என்று சொன்னார். அதுக்கு அந்த முதலாளி சொன்னார், நான் என்ன நினைத்தேன் என்றால், இந்த அட்டைப்பெட்டியை நீ திறக்காமல் இருந்திருந்தால் உனக்கு இந்த விறகு வெட்டுற வேலையை விட்டுவிட்டு நல்ல ஒரு எளிமையான நல்ல ஒரு வேலையை கொடுக்கலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நீ செய்த தவறினாலே, நான் செய்யக்கூடாது என்று சொன்னதை நீ செய்ததினாலே நான் உனக்கு எளிமையான வேலை கொடுக்க போவதில்லை, நீ மறுபடியுமாக விறகுதான் வெட்ட வேண்டும் என்று அந்த விறகு வெட்டியை பார்த்து சொன்னார். இந்த விறகு வெட்டிக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஐயோ, நாம் எஜமான் சொன்னதை நாம் கேட்கவில்லையே, அதனால இன்னமும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறதே என்று தனக்குள்ள எண்ணினார். அப்பொழுது அந்த முதலாளி சொன்னார், இப்பொழுது உனக்கு தெரிகிறதா, இது ஆதாம் செய்த பாவம் அல்ல, நீ உனக்கே செய்த பாவம். நீ செய்த பாவத்தினால்தான் இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ கீழ்ப்படிந்து இருந்திருந்தால், நீ நலமானதை செய்து கொண்டிருந்தால் நீ நன்றாக இருந்திருப்பாய் என்று அந்த முதலாளி அந்த விறகு வெட்டியை பார்த்து சொன்ன போது அவன் மிகவும் ஆச்சரியமடைந்து, அதிலிருந்து ஆதாம் செய்த பாவத்தினால் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லவில்லை, நான் செய்த பாவத்தினால் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று அவன் மனசுக்குள்ள எண்ணி தன்னை ஆண்டவருக்கு ஒப்புவித்ததாக அந்த சம்பவம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே இந்த 5 அப்பம் 2 மீன் இந்த அற்புதம், இந்த உணவு அற்புதமானது பரிசுத்த வேதத்தில் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முறை
ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்தார்? அல்லது 2 முறை இந்த அற்புதம் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் பரிசுத்த வேதத்தை கவனிக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய ரீதியாக அதை கவனிக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த 2 உணவு அற்புதத்தை செய்தார்? 2 உணவு அற்புதத்தை செய்தார். ஒரு முறை 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷித்தார். இன்னொரு முறை 7 அப்பங்களும் சில மீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, சில சிறிய மீன்களை கொண்டு 4000 பேரை போஷித்தார். ஆகவே இந்த 2 அற்புதம் பரிசுத்த வேதத்திலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அந்த 2 அற்புதத்தில் நடந்தது என்ன? 2 அற்புதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 2 அற்புதம் உணவு அற்புதம் 2 விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல உள்ள வித்தியாசங்கள் என்ன? மூன்றாவதாக, அந்த அற்புதத்தின் போது, அந்த சம்பவத்தின் போது என்னெல்லாம் நடந்தது? 2 சம்பவத்திலும் வித்தியாசமான என்ன காரியம் நடந்தது என்பதையும், எத்தனை பேர் அந்த அற்புதத்தினால் சாப்பிட்டார்கள், எவ்வளவு பேர் சாப்பிட்டார்கள் என்பதையும், எத்தனை நாட்கள் அவர்கள் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தங்கியிருந்து அந்த உணவை சாப்பிட்டார்கள் என்பதையும், அதிலே 1,44,000 பேர் எப்படி வருகிறார்கள் என்பதையும் நாம் இன்றைக்கு கருத்தாக சிந்திக்கக்கூடியாக இருக்கிறோம். யாருக்காவது தெரியுமா இந்த அற்புதத்துல 1,44,000 பேர் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுமா? மிக மிக ஆச்சரியமா இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அது மிகவும் கருத்தோடு ஞானமாய் அதை செய்திருக்கிறார். அதனால இன்றைக்கு ரொம்ப ஆழமாக மிக அற்புதமான சத்தியத்தை நாம் இந்த இரவு பொழுதிலே நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வேதத்தை நாம் படிப்போம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் அற்புதம், உணவுக்கான அந்த முதல் அற்புதத்தை மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே மத்தேயு மிக அழகாக என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் அந்த அற்புதம் நடந்தது என்பதை குறித்து மிக அற்புதமாக பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே அதை எழுதியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே 14வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். இங்கே முதல் அற்புதம் 5 அப்பம் 2 மீன்கள், 5 அப்பமும் 2 மீன்களும் கொண்ட ஒரு அற்புதம். 2வது அற்புதம் எங்கே வாசிக்கிறோம் என்று சொன்னால், அதே மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே இந்த 2வது அற்புதத்தை வாசிக்கிறோம். உணவுக்கான 2வது அற்புதம் மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 15வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். இப்பொழுது 2வது உணவுக்கான அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்யும் பொழுது அங்கே 7 அப்பங்கள் இருந்தது, சில சிறு மீன்கள் இருந்தது என்று மத்தேயு மிக அற்புதமாக அதை ஆவியானவரால் எழுதுகிறார். இந்த 2 அற்புதமும் 2 வெவ்வேறு இடங்களிலே நடத்தப்பட்டது. ஒரே இடத்தில் அல்ல, ஒரே சம்பவம் அல்ல, வெவ்வேறு இடத்திலே வெவ்வேறு சம்பவமாக இருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு கருத்தாக கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக நாம் சிந்திக்கிறோம். இந்த 2 அற்புதங்களும் எங்கே நடந்தது? முதல் 5 அப்பம் 2 மீன் அற்புதம் எங்கே நடந்தது என்றும், 2வது 7 அப்பங்களும் சில சிறு மீன்கள். சில மீன்கள் என்றால் யூதருடைய பாரம்பரியத்தின்படி அது 2 மீன்கள் என்றுதான் அர்த்தம் கொள்கிறது. ஆகவே நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாம், 7 அப்பங்களும் 2 மீன்களும். சில சிறு மீன்கள் என்றால் வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் 2 மீன்கள் தான் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி ஆனாலும் சரி, எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 அற்புதங்கள் எந்த இடத்தில் நடந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த அற்புதம் எதற்கு பிற்பாடு நடந்தது என்று சொன்னால், முதல் அற்புதம் 5 அப்பம் 2 மீன். இந்த அற்புதம் யோவான் ஸ்நானகன் மரித்ததுக்கு பிற்பாடு,
அவர் மரித்து விட்டார் என்கிற செய்தியை இயேசு கிறிஸ்து கேட்ட பொழுது அவர் மிகவும் மனம் கலங்கினவராக அவர் எங்கே போகிறார் என்றால் வனாந்தரத்துக்கு தனியாக பிரயாணப்பட்டு போகிறார். அவர் மாத்திரம் தனியாக வனாந்தரத்துக்கு போகிறார். அவர் துக்கம் தாங்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் யோவான் ஸ்நானகன். அவர் சிறை சேதம் பண்ணப்பட்டார், அவர் மரித்து விட்டார் என்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன செய்தார் பாருங்கள். மத்தேயு 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். இயேசு எதை கேட்டு? யோவான் ஸ்நானகர் மரித்து விட்டார், அவரை கொலை செய்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். முதல் அற்புதம் இந்த 5 அப்பம் 2 மீன் அற்புதம் எங்கே ஆண்டவர் செய்தார் என்றால் வனாந்தரத்திலே செய்தார். இங்க ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த 2 அற்புதமும் எங்கே செய்யப்பட்டது, எத்தனை வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அதுவே முதல் 5 அப்பம் 2 மீன் அற்புதம் வனாந்தரத்திலே அது நிறைவேற்றப்பட்டது. வனாந்தரத்திலே அங்கே 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5000 பேரை, ஆண்கள் மட்டும் 5000 பேர் என்று வேதம் சொல்கிறது, 5000 பேரை அவர் போஷித்தார். இப்போ 2வது அற்புதத்தை பாருங்கள். 7 அப்பமும் ஒரு சில சிறு மீன்களும் என்று சொல்லப்பட்ட அந்த அற்புதத்திலே அது எங்க நடந்தது, எந்த இடத்தில் நடந்தது? மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். இப்போ இந்த 2வது உணவு அற்புதம் அவர் எங்கே நடத்தினார் என்றால் மலையிலே நடத்துகிறார். முதல்ல அவர் வனாந்தரத்தில் நடத்தின அற்புதம் 5 அப்பம் 2 மீன். மலைக்கு மேல அவர் மலைக்கு மேல போன போது அங்கேயும் திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். அங்கேயும் ஆண்டவர் உணவு அற்புதத்தை செய்தார். ஆகவே முதல் அற்புதம் வனாந்தரத்துல, 2வது 7 அப்பம் ஒரு சில மீன்கள் அற்புதம் மலையிலே வைத்து எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். 3வதாக அங்கே என்ன நடந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போன போது, அந்த வனாந்தரத்தில் அவர் தனியாக போன போதும் அவரை ஜனங்கள் விடவில்லை. அவர் தனிமையாக இருக்க வேண்டும் என்று போகிறார். அவர் மிகவும் வியாகுலமடைந்து துக்கமடைந்து யோவான் ஸ்நானகர் மரித்து விட்டார் என்பதை அவர் நினைத்து வேதனைப்பட்டு அவர் வனாந்தரத்துக்கு போன போது அங்கே திரளான ஜனங்கள், புருஷர்கள் மட்டும் 5000 பேர், திரளான ஜனங்கள் இயேசுவை வனாந்தரத்திலே காணும்படியாய் போனார். எதற்காக அங்கு போனார்கள்? வனாந்தரத்தில் என்ன நடந்தது? முதல் அற்புதத்திலே வனாந்தரத்தில் இயேசு என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதிசர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே வந்த எல்லா வியாதிசர்களையும் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். அவர் சொஸ்தமாக்குகிறாரு, சுவிசேஷம் சொல்றாரு, சொஸ்தமாக்குகிறாரு, அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அங்க வந்த ஜனங்கள் எல்லோரும் திரளாய் கூடியிருந்தார்கள். அவ்வளோ ஜனத்துக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இங்கே அற்புதம் எப்படி நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரளான ஜனங்கள் வந்தார்கள். அவர் மனதுருகி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், அவர்களை சொஸ்தமாக்கினார். இப்பொழுது 2வது அற்புதத்துக்கு போவோம். 7 அப்பம் ஒரு சில சிறு மீன்கள் என்கிற அந்த அற்புதத்திலே ஜனங்கள் மலைக்கு மேலே வந்தார்களே, அந்த மலைக்கு அவர்கள் எதற்காக வந்தார்கள், எப்படி வந்தார்கள், என்ன நோக்கத்திற்காக வந்தார்கள்? மத்தேயு 15வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா வியாதிஸ்தர்களையும் இயேசுவினுடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அங்கேயும் அற்புதம், இங்கேயும் அற்புதம். அங்கே சொன்ன அற்புதத்துக்கும் இங்கே செய்த அற்புதத்துக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, அங்கே தேவன் தாமே மனதுருகி
இறங்கி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். இங்கே அப்படி அல்ல. இங்கே ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல அந்த வியாதிஸ்தர்களை கொண்டு வந்து வைத்தார்கள். அவர்களை தேவன் சொஸ்தமாக்கினார். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நீங்க ரொம்ப ஆழமான காரியத்தை இந்த நாளில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிக மிக முக்கியமான இந்த ரெண்டு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு எதிரே என்னத்தை சுட்டி காட்டுகிறார்? எதற்காக இந்த ரெண்டு அற்புதம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று வனாந்திரத்தில, இரண்டாவது மலையில. அந்த வனாந்திரத்தில் அற்புதம் நடந்தது. அங்கே இயேசு கிறிஸ்து தாமே இறங்கி அவர்களுக்கு உதவி செய்தார். இங்கே ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து உதவி கேட்டார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அற்புதம் செய்தார் என்பதை நாம் கவனிக்கிறோம். பிள்ளைகளே, அங்கே மிக அற்புதமாக என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கும்போது எனக்கு மிக அற்புதமாக இந்த மூன்றாவது சம்பவம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து நான்காவதாக முதல் அற்புதத்தில் எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் என்றால், அந்த அற்புதம் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு, புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். அப்படியானால் அதை நீங்கள் 3 மடங்கு அதிகப்படுத்தி பார்த்தால் 15,000 அதற்கு மேல ஜனங்கள் இருந்திருப்பார். இப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இவ்வளவு ஜனத்துக்கு இயேசு கிறிஸ்து ஆகாரம் கொடுத்தாரு. எப்படி கொடுத்திருப்பாரு? ஒரு கல்யாணத்துல 250 பேர் வந்துட்டாலே அந்த கல்யாண வீடு, அந்த மண்டபம் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி எத்தனை பேரை வச்சு சர்வ் பண்ணுவாங்க? அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். புருஷருக்கு மட்டும் 5000 பேரு. முதல்ல வனாந்திரத்தில் அவர்கள் எல்லாரும் உட்கார வைக்கிறார். அவர்கள் எல்லாரும் உட்கார்கிறார்கள். எப்படி அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள்? நேரம் உட்கார்ந்திருப்பார்களா? எப்படி அவர்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும்? யூதனுடைய பாரம்பரியத்தின்படி இயேசு கிறிஸ்து எல்லாரையும் உட்கார வைத்தார். எல்லாரும் உட்கார்ந்தார்கள். யாருமே எந்திரிச்சு வந்து வாங்கலாம் செய்யல. எல்லாரும் உட்கார்ந்தார்கள். ரொம்ப அற்புதமான காட்சி பிரியமானவர்களே. நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு கல்யாண வீட்டுல 250 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ளயும் எவ்வளவு பெரிய கலவரம் மாதிரி நடக்குது. ஆனா இங்க புருஷர்கள் மட்டும் எத்தனை? 5000 பேரு. பெண்கள் வேற, குழந்தைகள் வேற. இவ்வளவு பேரும் உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த அப்பத்தையும் மீன் துண்டையும் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு அற்புதம். அப்ப யூதர்கள் பாரம்பரியப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பா வடிவத்துல உட்கார வச்சிருப்பாராம். என்ன வடிவம்? பா வடிவம். அப்படியானால் இங்க கொடுத்தா அது அப்படியே எல்லாருக்கும் கொடுக்கணும். இவங்க மட்டும் சாப்பிடறது இல்ல. அவங்க என்ன செய்வாங்க? பக்கத்துல கொடுக்கணும். இப்படியே எல்லாரும் வாங்கினதுக்கு பிற்பாடு அடுத்த பா வடிவத்துக்கு போகணும். இப்ப நேரம் உட்கார்ந்தோம்னா எவ்வளவு பேர் உட்கார முடியும்? எவ்வளவு நீளமாக இருக்கும்? எவ்வளவு பேர் அங்க நடந்து போக முடியும்? ரொம்ப ஆச்சரியம் பிரியமானவர்களே. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். இவ்விதமாக 5000 பேர் செய்திருக்கார்கள். முதல் அற்புதத்திலே உணவு சாப்பிட்டு இருக்கிறார்கள். இரண்டாவது அற்புதத்தை பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே 38வது வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர, இங்கேயும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார். 4000 பேர். ரொம்ப கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அங்க 5000 பேர், இங்க 4000 பேர். கொஞ்சம் யோசிச்சுட்டே வாங்க. நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு வரேன், ஒவ்வொரு காரியத்திலும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏன் இவ்வளவு வித்தியாசம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, உணவு அற்புதம் தான். ஆனால் இடம் வித்தியாசம், ஜனங்கள் வித்தியாசம், அங்க நடந்த அற்புதங்கள் வித்தியாசம், அங்கே ஆண்டவர் கொடுத்த
அப்பமும் மீனும் வித்தியாசமா இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் மீதமாக எடுத்தார்களே, முதல் அற்புதத்திலே எவ்வளவு மீதமாக எடுத்தார்கள், இரண்டாவது அற்புதத்திலே அவர்கள் எவ்வளவு மீதமாக எடுத்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எதுக்கு 12 கூடை? எனக்கு அன்பானவர்களே ஆச்சரியமாக இருக்கிறது. 12 கூடை நிறைய அவர்கள் மீதமானதை எடுத்தார்கள். இது முதல் அற்புதத்திலே. இரண்டாவது அற்புதத்தில் எத்தனை கூடை மீதமாக எடுத்தார்கள்? மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு, இங்கேயும் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். இங்க 7 கூடை நிறைய எடுத்தார்கள். வித்தியாசம் தெரிகிறதா? அங்க 12 கூடை, இங்க 7 கூடை. ஏன் ஆண்டவர் இவ்விதமாக அற்புதத்தை செய்கிறார்? எனக்கு அன்பானவர்களே, அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அர்த்தம் இருக்கிறது. இன்னைக்கு அதைத்தான் பரிசுத்த வேதத்திலே நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். இப்பொழுது எத்தனை நாட்கள் அவர்கள் வனாந்தரத்திலே தங்கி இருந்து அற்புதத்தையும் ஆண்டவருடைய சத்தியத்தையும் அவர்கள் கேட்டார்கள். அங்கே அவர்கள் உணவு, ஆண்டவர் கொடுத்த உணவை சாப்பிட்டார்கள் என்று நாம் கவனிப்போமே. ஆனால் முதல் அற்புதத்திலே அவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும், ஒரு நாள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் சாப்பிடல. அவர்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை காணவும், அதிசயம் அடையவும், பரவசம் அடையவும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவும், அவர் சொல்லுகிற காரியங்களை அவர்கள் காது கொடுத்து கேட்கவும், அற்புதமாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்கள் ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். மாலையிலே சாயங்காலம் ஆன போது வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்றார், ஏன் அவர்கள் அனுப்பணும்? அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போட்டுமே, வனாந்தரத்தில் என்ன கிடைக்கும், நீங்க உணவு கொடுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? எனக்கு அன்பானவர்களே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை ஆண்டவர் பெருக்கி அங்க இருந்த எல்லாருக்கும் கொடுத்தார். இப்பொழுது இரண்டாவது அற்புதத்தை பார்ப்போம். இரண்டாவது அற்புதம் 7 அப்பங்களும் சில சிறு மீன்கள். அந்த அற்புதத்தில் எத்தனை நாட்கள் அவர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள், எத்தனை நாட்கள் அவர்கள் புசியாமலும் குடியாமல் இருந்தார்கள் என்பதை கவனிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து, அங்கே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு நாள், இங்கே 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் அவங்க சாப்பாடையே மறந்திருக்கிறாங்க. அவ்வளவு ஆச்சரியமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதிலும் சுவிசேஷத்தை சொல்லுவதிலும் அவர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த நேரம் அவர்களுக்கு பசி தாகமே இல்லை. ஆச்சரியமாக அவர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். 3 நாட்கள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே. உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அங்கே அவர்கள் 7 அப்பம், ஒரு சில மீன்களை சிறு மீன்களை கொண்டு வருகிறார்கள். அங்கே அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நாம் அந்த சம்பவத்தில் நடந்த வித்தியாசங்களை பார்த்தோம். இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய மிக ஆச்சரியமான ஆவிக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது, இந்த 2 அற்புதத்திலும் உணவை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்பத்தையும் மீனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 சம்பவத்திலும் ஆண்டவர் செய்த அற்புதம் உணவு அற்புதம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும், எனக்கு அன்பானவர்களே, இந்த அற்புதத்தை போல ஆண்டவர் நமக்கு செய்கிற அற்புதம் என்னவென்றால், எரேமியா 15வது அதிகாரத்தில்
காலத்திலே இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன உணவை கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவர் திருப்தியான போஜனத்தை கொடுத்தார், அவர்கள் திருப்தியாக சென்றார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன போஜனத்தை வைத்திருக்கிறார்? இந்த ரெண்டு உணவு அற்புதம் எதை குறிக்கிறது? எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமோ, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமோ, இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. உம்முடைய ஆகாரம், உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தவுடனே இந்த ரெண்டு அற்புதமும் நமக்கு ஆவிக்குரிய காரியத்தை எதை சுட்டி காட்டுகின்ற? முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் வார்த்தையினாலே பிழைக்கிறோம். அவர்கள் அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற அற்புதமான உணவு என்னவென்றால், தம்முடைய வார்த்தையினாலே அவர்களை நம்மை சந்தோஷப்படுத்தவோ, நம்மை மகிழ்ச்சியாக்கவோ ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். யோவான் 6வது அதிகாரத்திலே 68வது வசனத்திலே சீமோன் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன சொன்னார்? வாசிப்போம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் நாம் வருவோம். ஏனென்றால் அவர் 5 அப்பம் 2 மீனுக்காக அல்ல. நாம் ஏன் அவரிடத்தில் வர வேண்டும் என்றால், அவரிடத்தில் நித்திய ஜீவ வசனம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. அவர் வார்த்தையாகிய தேவனாய் இருக்கிறார். இந்த ரெண்டு அற்புதத்திலும் அவர் உணவுதான் அற்புதமாக இருந்தது. ஆகவே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அற்புதமாக நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த வேதத்திலே இருக்கிற வேத வாக்கியங்கள் அற்புதம். அது நமக்கு வார்த்தை, அது நமக்கு உணவாக இருக்கிறது. உபாகமம் 8வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்ன சொன்னார் என்று கவனிப்போம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை. கண்பானவர்களே, இந்த நமக்கு பிழைப்பு இந்த ஜீவ அப்பத்தில அவருடைய வார்த்தையில தான் இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் நமக்கு பிழைப்பாய் இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த ரெண்டு அற்புதமும் எனக்கு அன்பானவர்களே, இங்கே 5 அப்பம் 2 மீன், அங்க 7 அப்பம் சில சிறு மீன்கள். இது நமக்கு அவருடைய வார்த்தையை குறிக்கிறது, அவருடைய வேத வசனங்களை குறிக்கிறது. ஆகவே இன்றைக்கு நமக்கு அதுலதான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. இரண்டாவதாக எனக்கு அன்பானவர்களே, இந்த ரெண்டு உணவு அற்புதத்திலும் ஆண்டவர் அங்கே முதல் அற்புதத்தை அவர் வனாந்தரத்திலே மகிமைப்படும்படியாய் செய்தார். நல்ல கவனிங்க, அவர் செய்த அற்புதம் அந்த வனாந்தரத்திலே முதல்ல அங்க ஜனங்கள் எல்லாரும் வந்தது அவ்வளவு அற்புதம் வனாந்தரத்திலே. இரண்டாவது, அவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் அவர்களை சுகப்படுத்தினது மிகப்பெரிய அற்புதம். எல்லாரும் அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இவ்வளவு ஆச்சரியமான அற்புதங்களை நாங்கள் எங்கேயுமே கண்டதில்லை என்று சொல்லி எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதுவே முதல் அற்புதத்திலே அவர்கள் வனாந்தரத்திலே தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாவது அற்புதத்திலே அவர்கள் மலையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, இது ரெண்டு காலகட்டத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்னால், சிலுவைக்கு பின்னால் ரெண்டு காலகட்டத்தை குறிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வனாந்தரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தினார். வனாந்தரத்தின் வழியாக அவர்களை நடத்தினார். வனாந்தரத்திலே அவர்களை போஷித்தார். வனாந்தரத்திலே அவர்களை பராமரித்தார். வனாந்தரத்திலே அவர்களோடு கூட கர்த்தர் இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய பாட்டு காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் நமக்கு எனக்கு அன்பானவர்களே மலையிலே தரிசனமாகும்படியாக இருக்கிறார். மலையின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ரெண்டு காலகட்டத்தை இந்த அற்புதத்தை குறிக்கிறது. ஒன்று யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அற்புதத்தை பார்த்தார்கள். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் மலையின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இருக்கிறார்கள். ஆமென். ரெண்டு அற்புதம், உணவு அற்புதம், வார்த்தையினால் அற்புதம்.
இந்த ரெண்டு அற்புதமும் ரெண்டு இடத்தில் வெவ்வேறு இடத்தில் நடக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாட்டினுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அற்புதம், இன்னொன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிற மீதமான ஜனத்திற்கு கர்த்தர் செய்கிற அற்புதம். இந்த ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களை கொண்டு ஆண்டவர் மீதமான ஜனத்தை போஷிக்கிறார். மீதமான ஜனத்திற்கு அவர் உதவி செய்கிறார். மீதமான ஜனத்திற்கு ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ரெண்டும், ஒன்று வனாந்திரத்துல மகிமை, இரண்டாவது மலையிலே கர்த்தர் மகிமைப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? மூன்றாவது என்ன நடந்தது என்று நாம் வேதத்தில் வாசிப்போமையானால், எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஏசாயா 25வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். இந்த மலையிலே எனக்கு அன்பானவர்களே, நாம் அந்த விருந்துக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய விருந்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். நிறைந்த விருந்துக்காக நாம் காத்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு அற்புதமும் ரெண்டு காலகட்டத்தில் உள்ள மிதமான ஜனங்களை குறிக்கிறது. ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். இரண்டாவது நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல்கள், நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. இந்த இரண்டு அற்புதமும் எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதல் அற்புதத்திலே எனக்கு அன்பானவர்களே 5 அப்பமும் 2 மீனையும் 5000 பேர் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அடுத்து 7 அப்பங்களை கொண்டு, அதுவும் 2 மீன்கள் தான், ஒரு சில மீன்கள் என்றால் 2 மீன் என்று 4000 பேர் சாப்பிட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, எத்தனை அப்பங்கள் என்றால் 12 அப்பங்கள், 5 + 7 12 அப்பங்களை ஆண்டவர் அங்கே வைத்து அற்புதம் செய்திருக்கிறார். எத்தனை மீன்கள் என்றால் 4 மீன்கள். அங்கே 2 மீன்கள், இங்கே 2 மீன், 4 மீன்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த 900 பேர், அங்க 5000 பேர், இங்கே 4000 பேர், 900 பேர் அங்கே சாப்பிட்டு, ஆண்கள் மாத்திரம் 900 பேர் சாப்பிட்டு. இப்பொழுது 12 பெருக்கள் 12 கூட்டல் 4 16 அப்பங்களும் மீன்களும் 16 அப்பங்களும் மீன்களும் 16. இந்த 16ஐ இந்த 9,000 பேரை நாம் பெருக்கினால் 1,44,000 பேர் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. ஆனால் இந்த 5 அப்பம் 2 மீன்லையும், இந்த 7 அப்பம் 2 சிறு மீன்களிலும் ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த ஒரு மீதமான ஜனக்கூட்டத்தை இதுல வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள். ஆனால் எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்துல எவ்வளவு மகத்துவமான சத்தியம் இருக்கிறது, எவ்வளவு ஆழமான ரகசியம் இருக்கிறது. ஆகவே இன்னும் ஆண்டவருடைய வேதத்தை நாம் படிக்க நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல அந்த இதை போட்டிருக்கிறேன். நீங்கள் தயவு செய்து நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பேர் சாப்பிட்டார்களே, எனக்கு அன்பானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். வெளிப்படுத்தல யோவான் கண்ட அற்புதமான காட்சி என்னவென்றால், அங்கே 1,44,000 பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்றால், இவர்கள் மீதமானவர்கள். இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும், இந்த 1,44,000 பேர் பரலோகத்தில ஒரு விசேஷமான கூட்டம், ஒரு மீதமான கூட்டம். இவர்கள் யார் என்று சொன்னால்,
இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்து எனக்கு அன்பானவர்களே மீதமான சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்து அந்த சத்தியத்தில் நிலைத்திருந்து அந்த சத்தியத்திற்காக தன் ஜீவனை விட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே 1,44,000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு கூட இருக்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பதாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேர் அல்லாமல் 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது. இவர்கள் தான் இந்த மீதமான கூட்டம். இவர்கள் விசேஷமான பாடலை பாடுகிறார்கள். அவர்கள் வந்த பாடுகளை குறித்து அங்கே ஒரு பாடலாக பாடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே அவர்கள் கடந்து வந்த அந்த சோதனை பாதையை நினைத்து அவர்கள் பாடு. இந்த கூட்டம் மாத்திரம்தான் அந்த பாட்டை பாட முடியும். ஏன்னா அவங்க தான் ஒரு அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு புதிய அனுபவத்தை கடந்து வந்தபடியினாலே அவர்கள் ஒரு புதிய பாடலை அவர்கள் பாடுகிறார்கள். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக ஒரு அற்புதமான பாட்டை. இவர்கள் யார் என்றால் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து முடிப்போம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் முதல் பலனானவர்கள். இவர்கள் விசேஷமானவர்கள். இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் இருப்பார்கள். அவரோடு ஊழியம் செய்வார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு கூட்டம். இவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். ஏனென்றால் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு அநேக சபைகள் மாறுபாடான சத்தியமுள்ள அநேக சபைகள் இருக்கிறது. சபை ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயினால் கரைப்படாதவர்கள். இரண்டாவது அவர்கள் கற்புள்ளவர்கள். அவர்கள் பாவம் செய்யவில்லை. அவர்கள் வாயிலே கபடு காணப்படவில்லை. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானுக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிப்போம். இவருடைய வாயிலே கபடு காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இவர்கள் எப்படி இவர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு அன்பானவர்களே முதல் அற்புதத்தில் 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு 5,000 பேரை ஆண்டவர் போஷித்தார். இரண்டாவது அற்புதத்தில் 7 அப்பங்களையும் ஒரு சில மீன்களை கொண்டு ஆண்டவர் 4,000 பேரை அவர் போஷித்தார். இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே முதல் அற்புதத்திலே 12 கூடைகள் மீதமாக எடுக்கப்பட்டது. அது 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தையும் 12 அப்போஸ்தலர்கள் 12 சீசர்களையும் அது குறிக்கிறது. ஆனால் 2வது அற்புதத்திலே எனக்கு அன்பானவர்களே எத்தனை கூடை மீதமாக எடுத்தார்கள் என்று சொன்னால் 7 கூடைகள் மீதமாக எடுத்தார்கள். அந்த 7 கூடைகள் 7 சபைகளை குறிக்கிறது. இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு, இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பிற்பாடு 7 சபைகள் இந்த உலகத்திலே காணப்பட்டது. இன்றைக்கு நாம் 7வது சபை காலத்திலே இருக்கிறோம். லவோதிக்கா சபை காலத்தில் இருக்கிறோம். முதல் சபையாக நாம் பரிசுத்த வேதத்திலே எபேசு சபை, சிமர்னா 2வது சபை, பெர்கபு 3வது சபை, தியத்திரா 4வது சபை, சர்தை 5வது சபை, 6வது பிலதெல்பியா, 7வது லவோதிக்கா சபை. நாம் இப்பொழுது இந்த 7வது சபை, மீதமான சபை, லவோதிக்கா சபை, கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக இருக்கிற சபையிலே நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க 7 கூடை மீதமாக இருந்ததுக்கு காரணம் என்ன? 7 திருச்சபையில இருந்து எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகள் மீதமான ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்து கொள்ளும்படியாக அவர் இருக்கிறார். இந்த 1,44,000 பேர் இந்த திருச்சபையில இருந்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட அந்த மீதமான கூட்டத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக நாம் இந்த 7 அப்பங்கள் 2 ஒரு சில மீன்கள் என்று சொல்லப்பட்ட இந்த சம்பவத்தில் இந்த அற்புதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் அது மீதமான திருச்சபைக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம். இப்பொழுது இருக்கிற இந்த மீதமான சபைக்கு கர்த்தர் செய்கிற அற்புதம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்
மாத்திரமல்ல, புதிய பாட்டில் இருக்கிற ஆவிக்குரிய சிறுவர் ஜனத்துக்கும் ஆண்டவர் 7 அப்பங்கள் 2 மீன்களை, ஒரு சில மீன்கள் 2 மீன்களை கொண்டு அவர் நம்மை போஷிக்கபடியாக இருக்கிறார். கர்த்தர் இவ்வளவு நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புதத்தை தியானித்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதற்காக நம்ம ஆண்டவர் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து